Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. விடியாதிமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறி வருவதை மெய்ப்பிக்கும் வகையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே இளைஞர் ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே இளைஞர் ஒருவர் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பிசிஆர் காலனியைச் சேர்ந்தவர் பிரசாத். 34 வயதான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அதே பகுதியைச் சேர்ந்த அனீஸ் ரகுமான் என்ற முனீஸ்வரன் கையில் கத்தியுடன் பிரசாத்தை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு ஓடியுள்ளார். உத்தமபாளையத்திலிருந்து கம்பம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் துரத்தி கொண்டு ஓடியதை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விடாமல் துரத்தி கொண்டு ஓடிய அனீஸ் ரகுமான் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே உள்ள தனியார் விடுதியில் பிரசாத் நுழைவதை பார்த்துள்ளார். அந்த தனியார் விடுதிக்குள் நுழைந்தாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று பிரசாத் அந்த விடுதிக்குள் நுழைந்ததை பார்த்த அனீஸ் ரகுமான் அங்கே விடுதிக்குள்ளேயே சென்று அவரை சரமாரியாக கத்தியால் குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் பிரசாத் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவரை குத்தி கொலை செய்த அனீஸ் ரகுமான் அப்பகுதியிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த விடுதி ஊழியர்கள் மற்றும் அப்பகுதியில் இருந்தவர்கள் இது குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த விடுதிக்குள் கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தப்பி ஓடிய அனீஸ் ரகுமானை தேடி வரும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். கொலை நடைபெற்ற அந்த இடமானது உத்தமபாளையம் நீதிமன்றத்தை ஒட்டி அமைந்துள்ளது. உத்தமபாளையம் நீதிமன்ற வளாகமும் கொலை நடைபெற்ற அந்த விடுதி வளாகமும் ஒரே காம்பவுண்ட் சுவரில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றம் அருகே நடைபெற்ற இக்கொலை சம்பவத்தால் அப்பகுதி பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் அனீஸ் ரகுமானின் மனைவிக்கும் பிரசாத்துக்கும் இடையே திருமண பந்தத்தை மீறிய தொடர்பு இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அது தெரிந்ததால் அனீஸ் ரகுமான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. பட்ட பகலில் இளைஞரை விரட்டி சென்று நீதிமன்றம் அருகே குத்தி கொலை செய்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று தினந்தோறும் அறிக்கைகள் வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் தெரிவித்து வருகிறார். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக மற்றொரு சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.